இன்னைக்கு பதிவுல ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கும், நல்ல ஒரு ஹேர் growth கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயில்னால முடி வந்து நல்லா கருகலன்னு அடர்த்தியா வளரும். இப்ப வாங்க இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூ வந்து நான் ஒரு 10 பூ எடுத்திருக்கேன். காஞ்சி போனதும் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. இந்த பச்சை கலர் காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் டேனால நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. இந்த செம்பருத்தியை வந்து இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஹேர் growth நல்லா வரும். அதே மாதிரி முடி கருமையாகும், முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த செம்பருத்தி பூவை சேர்த்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழா நெல்லி இலைங்க. இது கொஞ்சம் காஞ்சு போனதா இருக்கு, பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வேரோடையே நம்ம வந்து போட்டுக்கலாம், அப்பதான் வந்து நல்லா அரைப்படும். மிக்சி ஜார்ல வந்து அப்படியே கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு திப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, ஹேர் டேக்கா இருந்தாதான் நம்மளுக்கு நைஸா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நெல்லிக்காவை வந்து நம்ம சதையை மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து 50 ml காய்ச்ச போறேன், அதனால ஒரே ஒரு நெல்லிக்காவை மட்டுமே நான் வந்து சீடை எடுத்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய ஹேர் growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்து ஹேர் growthக்கு நல்லா இனிஷியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சீட்ஸ் எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து 50 ml ஹேர் டே ஆயில் தான் வந்து காய்ச்ச போறேன். இந்த ஹேர் டே ஆயிலுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர் growth இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையா நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கும். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையா மாத்துறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்தாம நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த வேர் எல்லாமே அப்படியே இருக்குது, பரவாயில்ல. நம்ம ஆயில் காய்ச்சும் போது அதோட இதெல்லாமே வந்து ஆயில்ல நல்லாவே இறங்கிரும், வேரோடதெல்லாம். இப்போ கொஞ்சம் தண்ணியா ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா நம்ம வந்து செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கோம். அதனால இப்போ 50 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் டே ஆயிலுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரொம்பவே சிம்ல வச்சிருங்க. ஃப்ளேமை வந்து நம்ம சிம்ல வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த ஹேர் டே ஆயில வந்து நீங்க இரும்பு கடாயில செய்யுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட்டுக்கான ஒரு ஹேர் டே ஆயில் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஹேர் டே ஆயில வந்து இரும்பு கடாயில வச்சிருவோம் இல்லையா? அது வந்து இரும்பு கடாயில இருக்கிற அந்த இரும்பும் பாத்தீங்கன்னா அயனும் வந்து இந்த ஹேர் டே ஆயில்ல மிங்கிள் ஆகி நம்மளுக்கு சூப்பரா ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்லா வந்து ஈரமா இருக்கிறதுனால இந்த சொடசடப்பெல்லாம் அடங்கணும், நுரைய வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்லயே வச்சுக்கிட்டு ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, சீக்கிரமே வந்து உங்களுக்கு இது வந்து நொறுங்கிரும் எல்லாமே. அப்போ வந்து கரெக்டான பதத்துல நம்ம வந்து ஹேர் டே ஆயில் வந்து காய்ச்ச முடியாது. சிம்ல வச்சுக்கிட்டு இருக்கும்போது கிராஜுவலா ஹேர் டே ஆயில் வந்து ரெடி ஆகும். இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே பாருங்க நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த செம்பருத்தியில பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த ஹேர் டே ஆயில்ல வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து
உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அது கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் வீட்டுல செம்பருத்தி பூ கிடைக்காது இல்லையா, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலன்னா நீங்க செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கீழா நெல்லி பவுடரும் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. கீழா நெல்லி வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலன்னா நீங்க அதை கூட நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம். இப்ப நுரையெல்லாம் அடங்கட்டும். இப்போ ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த கருவேப்பிலையை வந்து நான் வந்து இரும்பு கடாயில போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா இந்த மாதிரி நசுக்குனீங்கன்னா தூளாயிடும். அதை வந்து நான் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலையை வந்து நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது, ஹேர் டே ஆயிலுக்கு சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா கருகருன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் இதை வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. ஹேர் டே ஆயிலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இன்னுமே நுரை வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நுரையெல்லாம் அடங்கணும். நுரை அடங்குனதுக்கு அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டைய இந்த ஹேர் டே ஆயில சேர்க்கும் போது முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமா வளருங்க. இது வந்து நான் வந்து ஒரு துண்டளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வேம்பாலம் பட்டைய நம்ம இந்த ஹேர் டே ஆயில சேர்க்கும் போது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து சிகப்பு கலரை கொடுக்கும். நல்லா வந்து ரெட்டிஷா ஆயில் ஆகும். நான் வந்து 50 ml தேவையான அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வேம்பாலம் பட்டைய சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 minute நீங்க வந்து ஹேர் டே ஆயில வந்து காய்ச்சினா போதும். இப்ப வந்து மறுபடியும் வேம்பாலம் பட்டையை போட்ட உடனே மறுபடியும் நுரை வருது இல்லையா, அது கொஞ்சம் அடங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிட்டு வருது. ரெட்டிஷ் ஆகுது இல்லையா, இது வேம்பாலம் பட்டையை சேர்க்கறதுனாலதான் இந்த கலர் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹேர் டே ஆயில் வந்து இந்த இரும்பு கடாயிலே அப்படியே இருக்கட்டும். ஹேர் டே ஆயில வந்து இரும்பு கடாயில நம்ம 2 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இரும்பு கடாயில இருக்கிற அயனும் சேர்ந்து நம்மளுடைய ஹேர் டே ஆயிலுக்கு வந்து 100% வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது ஆறட்டும். ஆறி 2 மணி நேரம் கழிச்சு என்ன கலர்ல நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்ல ரெட்டா மாறிக்கிட்டு வருது இல்லையா, நல்ல கருமையான ரெட்டா மாறும். இருக்கட்டும் அப்படியே. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை கரெக்டான விதத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி வச்சுட்டு 2 வாட்டி வச்சுட்டு எனக்கு வந்து ஹேர் டே ஆயில் வந்து ஒர்க் அவுட் ஆகல, முடி கருமையாகல, முடி வளரல, முடி அடர்த்தி ஆகல, இந்த மாதிரி நிறைய ஹேர் டேனால பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ளை பண்ணி பாக்குறது இல்ல, ஒரு வாட்டி அப்ளை பண்றது, சொன்ன மாதிரி செய்யறது இல்ல. ஆனா கமெண்ட்ல மட்டும் எனக்கு ஒர்க் ஆகல, நான் வீடியோ போட்ட உடனேயே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க அப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 2 மாசமோ 3 மாசமோ யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேர் டே ஆயில யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் டே ஆயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இந்த ஹேர் டே ஆயில் வந்து அப்படியே கடாயில இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 2 hours அப்படியே நான் வந்து இரும்பு கடாயிலேயே ஆயில வச்சுட்டேங்க, ஹேர் டே ஆயில. நம்ம போட்ட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல அப்சர்வ் ஆயிருக்கு பாருங்க. நம்ம 50 ml ஊத்தணும் இல்லையா, அது எந்த அளவுக்கு நல்லா கம்மியாகி வந்திருக்கு பாருங்க. அது எல்லாமே இந்த கசடுல தான் இருக்கும் ஆயில்லாம். அதனால நல்லாவே புளிஞ்சு எடுத்துடணும். இப்ப நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது, நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பாருங்க டார்க் ரெட்டா நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இதுல வந்து வேம்பாழம் பட்டை சேர்த்திருக்கோம், செம்பருத்தி பூ சேர்த்திருக்கோம். இது எல்லாம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கலரை வந்து கொடுத்துருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணும்போது தலையில எண்ணெய் இருந்தா பரவாயில்ல,
நீங்கள் இதை வந்து ஒரு 2 மணி நேரம் தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா ஷாம்போ இல்லை சிகக்காயை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு ஒரே வாரத்தில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இன்னும் நல்ல ஒரு வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா திப்பி திப்பியாக லைட்டாக கூட தெரியுது பாருங்கள், அது கூட இருக்காது. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஓட்டை இருக்கிறதுல நான் வந்து வடிகட்டி இருக்கேன். நீங்கள் இன்னுமே நல்லா நைஸாக இருக்கிற வடிகட்டியாக பார்த்து வடிகட்டிக்கிட்டிங்கன்னா இந்த துகள்கள் கூட இருக்காது. நல்லா சூப்பராக ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.